இந்திய இடதுசாரி இயக்கத்தின் முதுபெரும் தலைவரும் இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரும் தமிழ்நாட்டு மக்களுடைய நெஞ்சங்களையெல்லாம் கொள்ளையடித்த தலைவருமான தோழர் ஐயா ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் தன்னுடைய 101ஆம் வயதில் இன்றைய தினம் விடைபெற்றிருக்கிறார் என்ற செய்தியை ஜீரணிக்க முடியாமல் நாம் எல்லோருமே தவித்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டு காலத்தில் பொதுமக்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு நேர்மையான தலைவராக அவர் வாழ்ந்து சென்றிருக்கிறார். எங்களை போன்ற இளைய தலைமுறையினருடைய வாழ்க்கையில் நாங்கள் காமராஜரை பார்த்ததில்லை, கக்கனை பார்த்ததில்லை, காயிதே மில்லத்தை பார்த்ததில்லை. ஆனால் அவர்கள் அனைவரையும் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய உருவிலே நாங்கள் பார்த்து அவரிடமிருந்து பல அரசியல் பாடங்களை கற்றிருக்கின்றோம். பொதுவாக கம்யூனிஸ்டுகள் எளிமையை பின்னணியாக கொண்டவர்கள். ஆனால் அந்த எளிமைக்கு எளிமையாக தன்னுடைய வாழ்நாளில் எல்லா காலகட்டங்களிலும் நேர்த்தி தளராமல் நேர்மையாக அதனை பின்பற்றிய ஒரு ஆளுமைமிக்க தலைவராக அவர் இருந்த காரணத்தினால்தான் புதிய தலைமுறை இளைஞர்கள் பலரும் தங்களை அரசியல் சந்தையிலும் பொருளாதார நுகர்வு கலாச்சாரத்திலும் தொலைத்திருந்தாலும் கூட ஐயா நல்லக்கண்ணுவை ஒரு மதிப்புமிக்க உயர்ந்த தலைவராக போற்றினார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவருக்கு அரசு வீடு பறிக்கப்பட்டிருந்த செய்தியை கேள்விப்பட்டு உடனடியாக சட்டமன்றத்தில் அதை நான் பேசி அவருக்கு அரசு வீட்டை வாங்கி கொடுத்து அது பத்திரிகைகளிலே செய்தியாக வந்த பொழுது உங்களிடம் அந்த கோரிக்கைகளை வைக்கவே இல்லையே, ஏன் இதற்காக விளக்கிட்டீர்கள் என்று சொன்னார். அவர்தான் நல்லக்கண்ணு. அப்படிப்பட்ட ஆளுமைமிக்க ஒரு தலைவரை இன்றைய தினம் நாம் இழந்திருக்கின்றோம். அன்னாருடைய துயரம் என்பது நம்முடைய வாழ்நாளிலே மறக்க முடியாததாக இருக்கிறது. அவரை இழந்து வாடும் அனைவருக்கும் துயரத்தின் இந்த நேரத்தில் நாங்களும் ஆறுதலை பகிர்ந்து கொள்கிறோம்.